யூ நோ ஒன் திங், உனக்காக இந்த உறவுக்காக நான் எதை வேணா தாங்கிப்பேன். என் சித்துக்காக அடி வாங்குறதும் வலியை அனுபவிக்கிறதும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க டாக்டர் கிட்ட போனீங்களா? கையில பிராக்சர் மாதிரி ஏதாவது ஆயிருக்கா? தெரியல சித்து. மசில்ஸ் ஸ்டெயின் ஆயிருக்குன்னு சொல்லி தான் கட்டு போட்டிருக்காங்க. வலி கண்டினியூ ஆச்சுன்னா எக்ஸ்ரே எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை சித்து. உன்னை பார்த்தா போதும், எல்லாமே எல்லாமே சரியாயிடும். நம்ம 2 பேரும் எப்ப மீட் பண்ணலாம்? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற சித்து? இந்த நிலைமையில நீ என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. வீட்டுக்கு பயந்து நீ என்ன பார்க்கவே கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா? அப்படிதான் இல்ல ஏகே. என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியாது. அம்மா காரணம் இல்லாம வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு லேட்டா வரக்கூடாதுன்னு நிறைய கண்டிஷன் போட்டிருக்காங்க. முன்ன மாதிரி என்னால ஃப்ரீயா வெளியே வர முடியாது. ஓ அப்படியா, புரியுது சித்து. நான் உன்னை பார்ட்டிக்கு கூப்பிடல, சும்மா பார்க்கணும்னு தான் கூப்பிடுறேன். கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசிட்டு கிளம்பிட, ரொம்ப லேட்டாலாம் ஆகாது. ஆனா நான் என்ன சொல்லிட்டு வருது? ஸ்பெஷல் ட்ரைனிங், ஸ்பெஷல் கிளாஸ்னு ஏதாவது சொல்ல முடியாதா? இப்போ அப்படிலாம் சொன்னா நம்ப மாட்டாங்க ஏகே. உடனே ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. போய் சொன்னதுக்காக திரும்பவும் நான் தான் மாட்டிப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சித்து. என் சிச்சுவேஷன் நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒன்னு பார்க்கணும் போல இருக்க. ஏதாவது சொல்லி வெளியில வர முடியுமான்னு பாரு ப்ளீஸ். நான் ட்ரை பண்றேன் ஏகே. ட்ரையெல்லாம் இல்ல, நீ வர அவ்வளவுதான். ஏகே சித்ரா, என்ன சித்ரா யோசிச்சுட்டு இருக்க? நீங்க தானா அண்ணி? நான் கூட வேற யாருன்னு நினைச்சு பயந்துட்டேன். போன்ல யாரு? ஏகேவா? ஆமா அண்ணி. என்ன சொல்றாரு? உடனே வந்து என்ன பார்க்கணும்னு சொல்றாரு. சரி போய் பார்க்க வேண்டியதானே? எனக்கும் அவரை பார்க்கணும்னு தான் இருக்கு. அண்ணனும் அக்காவும் வழியில அவரை பார்த்து அடிச்சிட்டாங்க. ஐயோ, அவங்க 2 பேருக்கு அறிவே இல்லையா? ஏன் அப்படி செஞ்சாங்க? அவருக்கு ரொம்ப காயமாயிடுச்சா என்ன? தெரியல அண்ணி. ஆனா கையில கட்டு போட்டிருக்காரு. நேர்ல போய் சாரி சொல்லணும் போல இருக்கு. அவருக்கு ஆறுதலா இருக்கணும் போல இருக்கு. நீ அதை செய்யறதுதான் நியாயமும் கூட சித்ரா. ஆனா வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் என்னால எப்படி எண்ணி போக முடியும்? அம்மா வார்த்தைய மீறி போனா அம்மா என்ன தொலைச்சிருவாங்க. பார்ட்டிக்கு போயிட்டு லேட்டா வந்தல, அதான் பிரச்சனையே. சும்மா போய் 1/2 மணி நேரத்துல பாத்துட்டு வர்றதுக்கு அவ்வளோ லேட்டெல்லாம் ஆகாத சித்ரா. அது சரி அண்ணி, நான் வெளியே போறதுக்கு ஏதாச்சும் காரணம் வேணும்ல? காரணம் தானே, நான் ஏதாவது யோசிக்கிறேன். எனக்காக அடியெல்லாம் பட்டிருக்காரு. நீ கண்டிப்பா அவரை போய் பார்த்தே ஆகணும். சரி அண்ணி. சித்ரா, உன்னை அவன் பக்கம் தள்ளி விட்டுட்டே இருக்க தாண்டி என் வேலை. உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான ரூட்டடி.